ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4989 இடைநிலை ஆசிரியர்கள், 5154 பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 3188 பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எம்சியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 3 மாதங்களாகியும் தேர்வு அட்டவணை வெளியிடாததால் தேர்வர்கள் அதிருப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸில் வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எக்ஸாம்ஸ்க்காக, அதாவது பிஎட் இதெல்லாமே முடிச்சுட்டு 2,17,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் முதுகலை ஆசிரியருக்கு 2 லட்சம் பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இன்னும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே வெளிவரலை. ஆனால் லாஸ்ட் இயர் அறிவித்த அந்த செட் எக்ஸாம்ஸ் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே கொடுக்கணும், அதாவது டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷனு, டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 2024ஆம் ஆண்டு டிஆர்பி தேர்வு அட்டவணையில் வெளியிடப்பட்ட டெட்டு, முதுகலை பட்டதாரி ஆசிரியர், மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர் தேர்வு ஆகிய 3 தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இதுவரை வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கடந்த ஆண்டு தேர்வு முடிந்து இறுதி பட்டியல் வெளியிடப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணையம் இன்னும் வழங்கலை. அதே போல் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஜூலையில் நமக்கு நடந்தது. ஆனால் இது வரைக்குமே ஆன்சர்ஸ் கீ வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைந்து வருடாந்திர அட்டவணையை வெளியிடுவதோடு தேர்வு செயல்முறையை துரிதப்படுத்தி பணி நியமனங்கள் வழங்குவதை விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நேற்று நமக்கு வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. செட் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா இயர்லி 2 டைம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஆர்பி அடுத்தடுத்த அப்டேட்டு பார்த்திங்கன்னா நமக்கான எக்ஸாம்ஸ் பற்றின ஒரு நியூஸாவது கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்னால் படிக்க முடியல, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, ஸோ எக்ஸாம்ஸ் வந்து வருமா வரலையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதி தான் போகிறோம், சரிங்களா? அது வந்து எப்போ வந்தாலும் எழுத தான் போகிறோம். ஸோ அதனால் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை முன்கூட்டியே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ செட் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்து ஜூனில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து செட்டோட ரிசல்ட் வந்த பிறகு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வேணால் நமக்கான டிஆர்பி இதெல்லாமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 லட்சம் பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டிஆர்பியில். பிஜிடிஆர்பிக்கு 2 லட்சம் பேரும், டெட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கான காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே எக்ஸாம்ஸே வரல. 2022 நடந்தது, அதுக்கடுத்து 22, 23, 24, இப்போ 25 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 4 இயர்ஸில் பிஎட் முடித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எம்எஸ்சி முடித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஏற்கனவே முடித்தவங்க இருப்பாங்க, சரிங்களா? இவங்க எல்லாமே நமக்கான காம்படிட்டர்ஸ் தான். அதனால் எக்ஸாமில் பிஜியில் தான் போகணும், பாஸ் ஆகணும் ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்காக படிச்சுட்ருக்காங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் படித்து பாஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.